தெய்வத்தால் ஆகாததெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் என்பார் திருவள்ளுவர். 12 ஆண்டுகள் அயராத உழைப்பினால் உருவானது காளிங்கராயன் வாய்க்கால். லிங்கையன் என்று அழைக்கப்பட்ட வெள்ளோடு சாத்தந்தை குலத்தைச் சேர்ந்த காளிங்கராயன் வெட்டிய கால்வாய் காளிங்கராயன் வாய்க்கால். வாய்க்காலின் நீளம் 56 மைல். நேராகச் சென்றால் காளிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து நொய்யலாற்றில் 6 வாய்க்கால் கலக்கும் இடம் வரை 32 மைல் தான். ஆனால் வாய்க்கால் வளைந்து வளைந்து செல்வதால் 56 மைலுக்கு பாசன வசதி கிடைக்கின்றது. பாசனப் பரப்பை அதிகப்படுத்துவதற்காகவும் வாய்க்காலில் தண்ணீர் மெதுவாக செல்லுமாறும் சிறப்பாக அமைக்கப்பட்டதுதான் காளிங்கராயன் வாய்க்கால். காளிங்கராயன் வாய்க்காலுக்கு ஒரு தனி வரலாறு உண்டு. வெள்ளோட்டில் பிறந்த கனகபுரம் என்ற ஊரில் பிறந்த காளிங்கராயன் மேட்டுப்பகுதியை சேர்ந்தவர். அங்கு நெல் விளையாது, கம்புகள்லாம் விளையக்கூடிய மேட்டாங்காட்டு பகுதி. தன் மாமன் வீட்டில் பெண்கற்க கொடுமுடி பகுதிக்கு சென்றபோது அவர்கள் கேலியாக, உங்கள் பகுதி தண்ணீர் என்ன நடுவீட்டில் வந்து நுழைகிற போது நான் பெண் தருகிறேன் என்று அந்த சகோதரி கூறிவிட்டாள். அந்த ஒரு கோபத்தில், நான் கொண்டு வந்து வாய்க்கால் வெட்டி தண்ணீரை இங்கு கொண்டு வந்து சேர்த்துவேன், உங்கள் நடுவீட்டில் கொண்டு வந்து விடுவேன் என்ற ஒரு வைராக்கியத்தோடு திரும்பியவர் தான் காளிங்கராயன். அவ்வாறு சபதம் செய்து வந்து படுத்திருந்த காலத்து அந்த சர்வேஸ்வரனே பாம்பு உருவத்தில் வந்து வளைந்து வளைந்து சென்றதாக கனவு அவருக்கு ஒன்று வந்தது. அது வாய்க்கால் வெட்டக்கூடிய பகுதியாக இருக்கும் என்று அவருக்கு தோன்றியது. அதனால் அந்த பாம்பு காட்டிய வழியில் அவர் அந்த வாய்க்காலை வெட்டினார். அதனால்தான் வாய்க்கால் வளைந்து வளைந்து செல்கின்றது என்ற ஒரு வரலாறும் உண்டு. ஆனால் அதனுடைய சிறப்பு என்னவென்றால், வாய்க்கால் வளைந்து வளைந்து செல்லும் பொழுது பாசன பகுதி அதிகப்படும். அதுவே அதனுடைய சிறப்பாகும். மேலும் தண்ணீர் மெதுவாக செல்லும், அரிப்புகள் ஏற்படாது. அந்த வாய்க்காலில் ஒரு புறம் பார்த்தால் கரை, மறுபுறம் பாசன பகுதி மதகுகள் இருக்கும். ஒரு புறம் கரை கொண்ட வாய்க்கால், சிறப்பான வாய்க்கால். இந்த வாய்க்காலுக்கு 3 கிளை வாய்க்கால்கள் கூட உண்டு. மேலப்பாளையம் பிரிவு வாய்க்கால், பெரியவட்டம் பரிசோதனை வாய்க்கால், ஆனைமலைப்பாறை பிரிவு வாய்க்கால் என்று 3 வாய்க்கால்களும் பாசன பகுதியை அதிகப்படுத்துகின்றன. காளிங்கராயன் பாண்டிய மன்னன் வீரபாண்டியனுடைய துணையோடும் காளிங்கராயன் விநியோகம் என்ற வரியையும் வைத்துக்கொண்டு தனது சொத்தையும் பயன்படுத்தி வெட்டிய வாய்க்கால். வீரபாண்டிய மன்னனின் தளபதியாக வழங்கியவர் காளிங்கராயன் கொங்கு நாட்டை ஆண்டு வந்தார். கொங்கு நாடு மேட்டாங்காட்டு பகுதி. அதை வளமாக்க, உங்கரி நாட்டை வளமாக்க வேண்டிய வாய்க்கால் தான் காளிங்கராயன் வாய்க்கால். காவேரி ஆறு பள்ளத்தில் செல்கிறது. ஈரோடு கொடுமுடி வழியாக சென்றாலும் வாய்க்கால் ஆறு பள்ளத்தில் செல்வதால் தண்ணீர் மேலே வருவதில்லை. அதற்காக காளிங்கராயன் பாளையம், பவானி அருகே உள்ள காளிங்கராயன் பாளையம் பகுதியில் அணைக்கட்டு கட்டி தண்ணீரை மேல் பகுதிக்கு கொண்டு வர திட்டமிட்டு கட்டிய வாய்க்கால் காளிங்கராயன் வாய்க்கால். 6 மதகுகளும் 3 மணப்போக்கிகளும் வைத்து கட்டியுள்ள வாய்க்கால் அணைக்கட்டு பகுதி. பவானி ஆற்றின் குறுக்கே அணையை கட்டி நீரை தேக்கி காளிங்கராயன் வாய்க்காலில் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. வருடந்தோறும் ஜூன் 16ஆம் தேதி திறக்கப்பட்டு ஏப்ரல் மாதம், அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை 10.5 மாதங்களுக்கு வாய்க்காலில் தண்ணீர் செல்லும். ஆகவே முப்போகம் விளையக்கூடிய பூமிகளாக, மேட்டு பகுதிகளெல்லாம் முப்போகம் விளையக்கூடிய பகுதியாக மாற்றினார் காளிங்கராயன். காளிங்கராயன் இது மட்டுமல்லாமல் நிறைய குளங்களும் வெட்டி திருப்பணிகளை செய்திருக்கிறார். கோயில்கள் கட்டியிருக்கிறார். கம்மாளர்களுக்கு சில உரிமைகளை வழங்கியிருக்கிறார். ஆக சமூக சேவைகளும் சிறந்து வழங்கியவர் காளிங்கராயன். காளிங்கராயன் வாய்க்கால் வெட்டி முடிக்க 12 ஆண்டுகள் ஆச்சாம்.
அயர்ந்திருக்கிற போதெல்லாம் அவர்களுடைய அம்மா சொல்லுவார்களாம், மோர் வித்த காசு முகுடு முட்டி கிடக்கிறது, தயிர் வித்த காசு தாழ்வாரம் முட்டி கிடக்கிறது, தாவாரம் முட்டி கிடக்கிறது, நீ அயராது கவலைப்படாது வாய்க்காலை வெட்டு என்று தைரியம் கொடுத்தார்களாம் அவர்களது அன்னை. அந்த முறையிலே வெட்டப்பட்ட வாய்க்கால் தான் காளிங்கராயன் வாய்க்கால். ஊராட்சி கோட்டை மலையிலிருந்து கற்களை எடுக்கவும் அந்த கற்களை கொண்டு வர வழித்தடத்துக்கும் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கினார். அப்பொழுது வெள்ளை வேட்டுவர்கள் வந்து இந்த பகுதியெல்லாம் எங்களது என்று தடுக்க அவர்களெல்லாம் வென்று அந்த கால்வாயை வெட்ட அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார் காளிங்கராயன். அது கல்வெட்டுகளில் கூட இன்னும் அங்கு சொல்லப்படுகிறது. மலையாயிரம் தடமாயிரம் என்ற பழமொழி கூட அங்கு விளங்குகிறது. ஏன்னா மலையையும் தடத்தையும் விலைக்கு வாங்கினார் என்று சொல்லப்படுகிறது. எருமை பூட்டிய வண்டிகளில் பாறைகளை கொண்டு வருவார்களாம். கொண்டு வந்து அணையை கட்டியிருக்கிறார்கள். அந்த கற்களை ஒன்றோடு இணைக்க இரும்பு கம்பிகளை வைத்து ஈயத்தை காய்ச்சி ஊற்றி பாறைகள் ஒன்றும் நகராமல் அவ்வளவு அழகாக கட்டியிருக்கிறார்கள். 1972ஆம் ஆண்டு மிக பெரும் வெள்ளம் வந்தபோது கூட ஒரு சிறிதும் அசைக்க முடியவில்லை அந்த காளிங்கராயன் அணைக்கட்டை. அவ்வளவு ஸ்ட்ராங்காக கட்டியுள்ளார்கள். அணைக்கட்டினுடைய அஸ்திவாரமே 60 அடிக்கு மேல் என்கிறார்கள். அவ்வளவு ஆழத்திலிருந்து அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்ட அணை காளிங்கராயன் அணை. அணைக்கட்டு வேலையெல்லாம் முடிந்து தண்ணீர் திறந்து விட்ட பிறகு அயர்ந்து படுத்திருந்தாராம். அப்பொழுது குடிநாவிதன் அவருக்கு தாடி மீசையெல்லாம் மலித்து எடுத்தாராம். விழித்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தவர் எழுந்து கண்ணாடியில் பார்த்துவிட்டு நாசுவனை பார்த்து, உனக்கு என்னப்பா வேணும் என கேட்டாராம். சுவாமி, நீங்கள் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறீர்கள், உங்களிடம் நான் பொன்னும் பொருளுமா கேட்பேன், என் பெயர் வழங்குமாறு ஏதாவது செய்யுங்கள் என்றாராம் நாவிதர். உடனே அவர், இந்த அணைக்கு மேலே உள்ள கிராமங்கள் எல்லாம் மேட்டுநாசும்பாளையம் கிராமம் என்றும், அணைக்கு கீழே உள்ள கிராமங்கள் எல்லாம் அணைநாசும்பாளையம் கிராமம் என்றும் உங்கள் பெயர் வழங்கட்டும் என்று அவர் கூறினார். அவ்வாறே இன்றும் இருக்கிறது. காளிங்கராயன்பாளையம் பகுதியில் காளிங்கராயன்பாளையம் ஊரெல்லாம் மேட்டுநாசும்பாளையம் கிராமத்திற்கு சேர்ந்ததாகவும், கோணவாய்க்கால் என்று சொல்லக்கூடிய பகுதியெல்லாம் அணைநாசும்பாளையத்திற்கு சேர்ந்ததாகவும் இன்றும் நம் கிராம ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம்தான் வரி வசூலெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மிகச்சிறப்பாக வாய்க்காலில் ஒருபுறம் மட்டும் கரை கொண்டு மீதி பக்கம் பூரா பாசனத்திற்கு பயன்படுமாறு வெட்டிய முதல் வாய்க்கால் இது ஒன்றுதான். அதுவும் ஈரோடு பகுதியிலே போகும்போது பெரும் பள்ளம் ஒன்று அடியிலே போகும். வாய்க்கால் தண்ணீர் மேலே, பாலத்து மேலே வாய்க்கால் தண்ணீர் போகிற மாதிரி செய்திருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு காரை வாய்க்கால் என்றே கூறுவார்கள். அவ்வளவு சிறப்பான வாய்க்கால் காளிங்கராயன் வாய்க்கால். கொடுமுடி தாண்டி நொய்யலில் போய் கலக்கும் இடத்தில் அது 1 மீட்டர் அகலம்தான் கொண்டதாக இருக்கும். அவ்வளவு குறுகி விடுகிறது. அந்த அளவுக்கு பூரம் பாசனம் ஒன்றாகவே இருக்கிறது. ஆக மேட்டுப்பகுதியெல்லாம் நெல் விளையும் பூமியாக மாற்றி காட்டியவர் காளிங்கராயர். இவர் இந்த அணை 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அணை. கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக கல்வெட்டுகளில் இருக்கின்றது. அந்த அணைக்கட்டு பகுதியிலே அந்த வழிகாட்டிய பாம்பு என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பு நாகசர்ப்பத்தை வைத்து இன்றும் வழிபடுகிறார்கள். காளிங்கராயனுக்கு அணைத்தோப்பில் காளிங்கராயன் சிலைக்கு பதிலாக அந்த இடத்திலே ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலில் காளிங்கராயனை வழிபடுகிறார்கள். அணைத்தோப்பு என்று பெயர். அதில் இன்றும் அந்த வழிபாடு நடக்கின்றது. வெள்ளோட்டில் காளிங்கராயனுக்கு சிலை அமைத்திருக்கிறார்கள்.